ஹலோ ஆல் வணக்கம். இந்த வீடியோவில் வேரியபிள் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்ற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். இதை நம்ம வேர் ஆர்க்ஸ் கூட சொல்லலாம். வேரியபிள் ஆர்கியூமெண்ட்ஸை ரொம்ப சிம்பிளாக எப்படி பார்க்கலாம்னா, ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னாலே மெத்தட் கால் பண்ணும்போது நம்ம வேல்யூஸாக பாஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட்க்கு நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், 10, 20 இதை தான் நம்ம ஆர்கியூமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ வேரியபிள் ஆர்கியூமெண்ட்ஸ் எதை மீன் பண்ணுதுன்னா, பாசிங் த ஆர்கியூமெண்ட்ஸ் மே வேரி. அதாவது நம்ம ஆர்கியூமெண்ட்டை பாஸ் பண்ணுறோம் மெத்தட் கால் பண்ணும்போது, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஒரு வாட்டி கால் பண்ணும்போது 2 ஆர்கியூமெண்ட்டை பாஸ் பண்ணுறோம், கரெக்டாக? சில டைமில் மல்டிபிள் ஆர்கியூமெண்ட்ஸை பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க, 40. சில டைமில் வெறும் 10 மட்டும் பாஸ் பண்ணுறான். பாஸ் பண்ணுற வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கலாம், மே வேரி. அதை தான் இந்த இடத்துல வேரியபிள் ஆர்கியூமெண்ட்னு சொல்கிறோம். இதை வந்து ப்ரோக்ராம் மூலமாக ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமோட கான்செப்ட் என்னென்னா, ஜஸ்ட் ஒர்க் ஷாப் நடக்குது டெய்லியும், அவங்களோட ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸை நம்ம கலெக்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணோம். இப்போது அதுக்காக நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் நேம்ஸ். அண்ட் இந்த மெத்தடை கால் பண்ணுறதுக்கு மெயின் மெத்தட்குள்ளே டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் நேம்ஸ்னு ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன். இப்போது டேட்டாவை பாஸ் பண்ணோம் இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள், எனக்கு முதல் ஒர்க் ஷாப்புக்கு 2 ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க, கணேஷ் கமா ராஜ். இந்த டேட்டா எடுத்துக்கிட்டு இந்த மெத்தட் கால் ஆகும். பட் இங்கே அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டிக்ளரேஷனும் இல்லை, பேராமீட்டரில். அதனால தான் எரர் அடிக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், சின்ஸ் பாஸ் பண்ணுறது எல்லாமே ஸ்ட்ரிங் டேட்டான்றதுனால ஸ்ட்ரிங் S1 ஸ்ட்ரிங் S2, அதாவது 2 ஸ்டூடெண்ட் டேட்டாவை கலெக்ட் பண்ண போகிறோம் இல்லையா? ஃபைன். இப்போ இதை பிரிண்ட் பண்ணிக்கலாம், வெல் அண்ட் குட். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டோட டேட்டாவை பிரிண்ட் பண்ணுறேன். S1 கொடுத்தா பிரிண்ட் ஆகிடும். இப்போது இந்த மெத்தட் கால் பண்ணுறவங்க ஆக்சுவலாக வந்து யார் வேணால் கால் பண்ணலாம். நம்ம ஜஸ்ட் மெயின் மெத்தட் வந்து கால் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணி யார் வேணால் என்ன பர்பஸ் வேணால் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வேறு ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒர்க் ஷாப்புக்கு 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன பாஸ் பண்ணுவாங்க, திவ்யான்னு பாஸ் பண்ணுவாங்க. இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம டிக்ளேர் பண்ணது எத்தனை ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட், 2 தான். ஸோ சில பேர் வந்து என்ன பயன்படுத்துவாங்க, 2 வேல்யூ பாஸ் பண்ணுவாங்க, சில பேர் 3 வேல்யூ பாஸ் பண்ணுவாங்க. சில பேர் ஒர்க் ஷாப் அதிகமாக கண்டக்ட் பண்ணுறவங்க இந்த ப்ராஜெக்டை யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறாங்கன்னா, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 20 பேர் வந்திருப்பாங்க ஒர்க் ஷாப்புக்கு. ஸோ வேல்யூஸ் பாஸ் பண்ணி மெத்தட் கால் பண்ணும்போது சில சினாரியோவில் நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது எவ்வளோ வேல்யூ தான் பாஸ் ஆகும் அப்படின்றது. இதனால தான் நம்ம என்ன சொன்னோம், வேறு ஆர்க்ஸை யூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னேன், அதாவது வேரியபிள் ஆர்கியூமெண்ட்ஸ். ஸோ இதை எப்படி பயன்படுத்தலாம், இப்போது ஸ்ட்ரிங் தான் டேட்டாவாக இருக்க போது, அது ஒரு ஸ்ட்ரிங்காக மல்டிபிள் ஸ்ட்ரிங்காக நமக்கு தெரியல. ஸோ நம்ம முதல் ரூல் என்னென்னா, இந்த பேராமீட்டரில் ஸ்ட்ரிங்னு போட்டுருந்தாங்க. இதுக்கப்புறம் ரூல் 2 என்னன்னா, டாட் டாட் டாட். சரியா? 3 டாட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம், அந்த ஸ்ட்ரிங்கோட ஆப்ஜெக்ட் நேமை பாஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணுற டேட்டா நான் S1ல் ரிசீவ் பண்ணிப்பேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த S1 எந்த மாதிரி ஃபார்ம் ஆஃப் டேட்டாவாக ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா, ஒரு அரேவாக ஸ்டோர் ஆகிருக்குங்க. இதை எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலான்னா, ஒரு அரேயோட வேல்யூவை நீங்கள் பிரிண்ட் பண்ண என்ன பண்ணுவீங்க, அதோட இண்டெக்ஸ் பொசிஷனை பேஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுவீங்க, கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த S1 டேரெக்டாக பிரிண்ட் பண்ணாமல் S1 ப்ராக்கெட்டில் 0ன்னு பாஸ் பண்ண போகிறேங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். ஸோ கணேஷ்னு பிரிண்ட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ முதல் வேல்யூ பிரிண்ட் ஆகுது. இப்போ எனக்கு திவ்யா அப்படின்ற நேம் பிரிண்ட் ஆகணும்னா, அரேவை பொறுத்த வரைக்கும் 0, 1, 2 இண்டெக்ஸ் பொசிஷன் 2ல் தான் இது இருக்குது. ஸோ S1 ஆஃப் 2 அப்படின்னு நான் பாஸ் பண்ணுறேன், ப்ரோக்ராமே ரன் பண்ணுறேன். திவ்யான்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் அரே கிரியேட் பண்ணி அதே அரே ஆப்ஜெக்டே பாஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுவும் பண்ணலாம். பட் அதை விட சிம்பிளிஃபைடு அப்ரோச் தான் இந்த வேர் ஆர்க்ஸ். இப்போது இண்டெக்ஸ் பொசிஷன் பேஸ் பண்ணி இல்லாமல் இருக்கிற எல்லா வேல்யூஸையும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அதாவது எல்லா ஸ்டூடெண்டோட நேமையும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண போகிற அப்ரோச் வந்து ஃபார் ஈச். ஃபார் ரவுண்ட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டேன் அண்ட் ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கண்டென்ட் இருக்க போகுது. இப்போ ஃபார் ஈச்னா என்னதுன்னா, அந்த மொத்த அரே ஆப்ஜெக்ட்டையும் நம்ம 1 by 1 ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ S1ன்னு நான் ரைட் ஹேண்ட் சைடில் போடுறேன். ஓகேவா? இதில் தான் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் இருக்க போகுது. இப்போது வர ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு பர்டிகுலர் சிங்கிள் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணணும். அப்போது ஸ்ட்ரிங் ஸ்பேஸ் ஸ்டூடெண்ட் நேம், ஓகேவா, கோலன். ஒரு வேல்யூ எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த லூப்புக்குள்ளே போகும். ஃபார் ஈச் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துருங்க. ஃபைன்.
இப்போ இதை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸ்டூடெண்டோட நேம் வந்து சிம்பிளாக பிரிண்ட் பண்ணிடும். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா, கணேஷ், ராஜ், திவ்யா இந்த எல்லா ஸ்டூடெண்டோட நேமும் 1 by 1 பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ அடிஷ்னலாக நம்ம ஒரு லாஜிக் எதுவும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்களோ அவங்க நேம் லிஸ்ட் மட்டும் இல்லாமல் அவங்களோட டோட்டல் நம்பர் ஆஃப் கவுண்ட்டையும் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ மெத்தட்குள்ளே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். இனிஷியலாகவே இன்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 0. இந்த ஃபார் லூப் உள்ளே ரன் ஆகும்போது முதல் ஸ்டூடெண்டோட நேம் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் கவுண்ட்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம். கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் 1ஆல் அந்த கவுண்ட்டை ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரிப்பீட்டடாக இந்த ஃபார் லூப் போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் நேமும் பிரிண்ட் ஆகும்போது கவுண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஃபைனலாக இந்த ஃபார் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த கவுண்ட்டையும் பிரிண்ட் பண்ண போகிறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் இன்டீஜர் வேல்யூன்றதுனால ப்ளஸ்ன்னு கொடுத்து செப்பரேட் பண்ணுறோம். கவுண்ட்டுன்ற வேரியபிளை பாஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். கணேஷ், ராஜ், திவ்யா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 3. இப்போ எனக்கு வந்து சடனாக இன்னும் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, தேவ், பிரபா. இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். கணேஷ், ராஜ், தேவ், பிரபா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 5. இப்போது இதோட இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, சில டைம் டேட்டாவே கொடுக்காம கூட இருக்கலாம், அது பெரிய அஃபெக்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எந்த டேட்டாவும் கொடுக்கல, அன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வரல, ஓகேவா, அப்போ ஆர்கியூமெண்ட் எதுவுமே பாஸ் பண்ணல, ஸ்டில் இந்த வேர் ஆர்க்ஸ் இந்த அப்ரோச் வந்து எரர்லாம் த்ரோ பண்ணாதுங்க. மெத்தட் கால் ஆகும், இந்த அரே எம்டியாக இருக்கும், இந்த ஃபார் லூப்பே ரன் ஆகாது, அவ்வளோதான். பட் மெத்தட் கால் ஆகும். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா திரும்பவும் நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 0ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இன்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 0. சின்ஸ் அரே வந்து எம்டியாக இருக்கிறதுனால இந்த ஃபார் லூப் ரன் ஆகாது, ஸ்ட்ரைட்டாக இந்த லைன் வந்துடும், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 0. ஓகே, இப்போ சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம பார்த்துட்டு வீடியோ முடிச்சிடலாம். ஸ்ட்ரிங்குக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வேர் ஆர்க்ஸ் கொண்டு வர முடியுமானா இல்லை, நம்ம இன்டீஜர்ஸை கூட வேர் ஆர்க்ஸ் மூலமாக கொண்டு வரலாம். இன்டீஜர், ஃப்ளோட் எல்லா டைப் ஆஃப் டேட்டாவுக்கும் இது பொருந்தும். ஸோ நான் வந்து நியூமரிக் டேட்டாவை பாஸ் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்ட்ரிங் நம்ம என்ன பாஸ் பண்ணலாம், இன்ட் S1 A1 ஏதோ ஒன்று வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா இந்த மெத்தடை கால் பண்ணும்போது நியூமரிக் டேட்டா எவ்வளோ வேணால் ஸ்டோர் பண்ணலாம். 10 மட்டும் கொடுக்கலாம், ஓகேவா. A1 பாஸ் பண்ணிடுறேன், A1 ஆஃப் 0. ஸோ 10 பாஸ் பண்ணாலும் எரர் வராது, 20, 30 பாஸ் பண்ணாலும் எரர் அடிக்காது. இப்போ A1 ஆஃப் 0ல் என்ன பிரிண்ட் ஆகும், 10ன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த நம்பர் சொல்ல எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் அனுப்பணும். இந்த காலேஜோட நேம்னு வச்சுக்கோமே, JCK அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை நான் அனுப்புகிறேன், கமா. இது பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பாசிபிள் தான். ஸோ இந்த இன்ட் A1 இருக்கு இல்லையா, இந்த வேர் ஆர்குமெண்ட், இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கை ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் காலேஜ் நேம் கமா, ஓகேவா, ஸ்ட்ரிங் காலேஜ் நேம் கமா இன்ட் A1 அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ வேணால் பேராமீட்டரில் டிக்ளரேஷன் கொடுத்துட்டே போகலாம். இதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு ஃப்ளோட்டை டிக்ளேர் பண்ணணும், ஒரு கேரக்டர் டிக்ளேர் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் கேர் A. பட் இந்த வேர் ஆர்குமெண்ட் மட்டும் கடைசியாக இருக்கணும், இதுக்கப்புறம் எந்த டிக்ளரேஷனும் நடக்கக்கூடாது. கேர் Aக்கு போல் லெட்டர்னு வச்சுக்கிறேன். ஒரு கேரக்டர் அக்செப்ட் பண்ணது, ஒரு ஸ்ட்ரிங் அக்செப்ட் பண்ணது, அப்புறம் இந்த வேர் ஆர்குமெண்ட்டுக்கு ஏற்ற போல் செட் ஆஃப் நியூமரிக் வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணுது. பட் ரூல் என்னன்னா, இதுக்கு அப்புறம் அதாவது இந்த இன்ட் A டாட் டாட் A1 கொடுத்ததுக்கு அப்புறம் தனியாக ஒரு டிக்ளரேஷன் இருக்கக்கூடாது. அதை நான் காமிக்கிறேன் பாருங்க, கமா இன்ட் J அப்படின்னு போடுறான். இப்போ எனக்கு ஒரு எரர் அடிக்கும். The variable argument type of int of the method display student name must be the last parameter. ஓகேவா, இந்த டைப் ஆஃப் வேறு ஆர்குமெண்ட் வந்து லாஸ்ட் பேராமீட்டர் தான் இருக்கணும், இதுக்கப்புறம் எந்த டிக்ளரேஷன் நீங்கள் பாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான்.